Hello, praise the Lord. Good evening. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எவ்ரி டியூஸ்டே ஈவினிங் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ தெரியலன்னா இதை ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறீங்கன்னா ஸோ நான் சொல்கிறேன் இந்த ப்ரோக்ராமை பற்றி. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை, அதாவது word scramble. It is called, even you can call it as a jumbled words. ஸோ அதாவது நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் இந்த வேர்ட் ஸ்கிராம்பிளில் பைபிளில் இருந்து சில கேரக்டர்ஸ், ஸோ கேரக்டர்ஸ்ன்னு இல்லை, நிறையா அதாவது அதிகாரங்களும் வரும், சில வேர்ட்ஸ் வரும். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, போன வாரமும் அந்த கேரக்டர்ஸ் தான் பார்த்தோம், அதோட தொடர்ச்சி தான் பைபிளில் உள்ள கேரக்டர்ஸ். ஸோ அந்த கேரக்டர்ஸோட பேர், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கேரக்டரை பார்த்தோம். ஸோ போன வாரம் 2 கேரக்டர், அதே மாதிரி இந்த வாரமும் 2 கேரக்டர். ஸோ எப்படின்னா இப்போ ஏ அண்ட் பின்னு 2 பேர் இருக்கும். ஸோ 2 பேரோட அதாவது ஸ்பெல்லிங் அதாவது மிக்ஸ் பண்ணி, அதாவது ஜம்பிள்டாக இருக்கும், அதாவது ஸ்கிராம்பிள்டாக இருக்கும். ஸோ இதை அன்ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் படுத்தி நீங்கள் அதோட கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா OYOUன்னு இருக்கும் ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்க, MEME ஒரு கேரக்டர்னா. ஸோ இதோட ஸ்பெல்லிங் மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வரிசைப்படுத்தி கரெக்டாக எது எதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் வைஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். அதான் இந்த ப்ரோக்ராமு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கண்டுபிடிக்க போகிறது எல்லாமே வேர்ட்ஸ் எல்லாமே பைபிள்ல இருந்து தான் வரப்போகுது. சரி வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். பாருங்க, இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்க. பாருங்க, ஸ்க்ரீனில் வருது. ஸோ தேர் ஆர் 2 நேம்ஸ் இன் திஸ் அதாவது கொஸ்டின்ல. ஸோ தேர் ஆர் 2 கேரக்டர்ஸ். ஸோ 2 கேரக்டர்னா 2 நேம்ஸ் இருக்கு. ஸோ அந்த நேம் இப்போ கீழே உள்ள நேமும் சரி மேலே உள்ள நேமும் சரி, ரெண்டோட ஸ்பெல்லிங்கும் லெட்டர்ஸ் எல்லாமே அதாவது மிக்ஸ் ஆகி இருக்கும். கீழே உள்ளது மேலே இருக்கும், மேலே உள்ளது கீழே இருக்கும். ஸோ இதை நீங்கள் வரிசைப்படுத்தணும், அதாவது ஆர்டர் படுத்தி நீங்கள் பேரை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா திரையில தர்ற நம்பர், அதாவது 7353277000 7353277000 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அதோட ஆன்சரை சொல்லலாம். ஸோ யூ ஹேவ் டு கால் 7353277000. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர், அதாவது எனக்கு ஆன்சர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா ஐ வில் கிவ் சம் க்ளூ, அதாவது சில க்ளூ கொடுப்பேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன். ஸோ அந்த க்ளூவை நீங்கள் அதாவது அதை எடுத்துட்டு ஒரு பாயிண்டாக எடுத்துட்டு ஸோ அதில் இருந்து கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்க, அதாவது ஸ்க்ரீனில் வந்துருச்சு அந்த நேம்ஸ். ஸோ தேர் ஆர் 2 கேரக்டர்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் க்ளூ வேணா நான் கொடுக்குறேன். இது These names have been taken from Old Testament. So பாருங்க, JESAC அது ஒன்று, கீழே ABOU. ஸோ இது 2 இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் மாற்றி மாற்றி போடணும், அதாவது கரெக்டாக ஆர்டர் படுத்தி நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்க 7353277000 என்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அதோட ஆன்சரை சொல்லலாம். ஸோ இதோட இந்த 2 கேரக்டர்ஸும் எடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ ஒரு சின்ன குழு வேணா, இன்னொரு குழு வேணா உங்களுக்கு தர்றேன். இந்த குழு பார்த்தீங்கன்னா இந்த இவரோட சந்ததிகள் தான் கானான் தேசத்தை, அதாவது இவங்க அப்பாவோட, அதாவது ரைட்டா, இவங்க அப்பாவோட பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க அப்பாவோட, அதாவது இவங்க 2 பேரோட அப்பாவோட சந்ததிகள் தான் கானான் தேசத்தை நிரப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில். ஸோ அதனால பாருங்க, நீங்கள் கண்டுபிடிச்சுங்க. 2 பேருமே, இன்னொரு குழு வேணாலும் உங்களுக்கு தருவேன். ஸோ 2 பேருமே அண்ணன் தம்பிங்க. ஸோ பாருங்க, ஸோ அநேகமா உங்களுக்கு ஏதாவது இதோட ஐடியா கிடைச்சிருக்கும், பேர் யாருன்ட்டு. ஸோ அப்படி உங்களுக்கு ஐடியா கிடைச்சி யாரும் கால் பண்ணலை. ஸோ வேணா நான் ஒரு சின்ன இன்னொரு குழு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த குழு கொடுத்தோன்னா எல்லாருக்கும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க.
ஸோ அதை வந்து நான் சொல்கிற குழு எல்லாமே வந்து கொஞ்சம் அது வந்து ரொம்ப ஈஸியான குழு தான். ஸோ அதுக்கு மேலே வந்து குழு என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் கொடுத்தனா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவங்க 2 பேரும் அப்பா அம்மா. ஸோ ஒருத்தருக்கு வந்து அதாவது முடி உள்ள அதாவது ரோமம் உள்ள உடம்பு இருக்கும். ஸோ ரோமம் உள்ள உடம்பு உள்ளவர் ஒருவர். ஸோ இன்னொருத்தர் வந்து அவரோட பிரதர்ன்னு நான் சொல்லுவேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்கள் ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கவலைப்படாதீங்க, ஏதாவது ரைட்டாக இருக்குமோ இல்லை தப்பாக இருக்குமோன்ட்டு ஏதாவது டவுட் இருந்தால் டோன்ட் வரி. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கால் திஸ் நம்பர், ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு எதுவும் ஆன்சர் யாருமே சொல்லலைன்னா கூட நாங்கள் இருக்கோம் சொல்கிறதுக்கு. ஸோ ஐ வில் டெல் யூ த ஆன்சர். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000. ஸோ இப்போ வந்து யாரும் வந்து இது வரைக்கும் சொல்லலை. ஸோ இன்னொரு க்ளூ வேணும்னா நான் கொடுக்கறதுக்கு தயார். ஸோ நான் சொல்லிட்டேன், அதாவது வந்து ஒருவரோட உடம்புல வந்து நிறையா அதாவது முடி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் வந்து சொல்லணுன்னா இதை சொன்னா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் ஒருவர் வந்து தன்னுடைய அதாவது வந்து சேஷ்டிரபுத்திர பாகத்தை விட்டு கொடுத்தவர் சொல்லலாம். ஒரு பொருளுக்காக விட்டு கொடுத்தவர். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சிருந்தா நீங்கள் கால் பண்ணுங்கள் 7353277000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 7353277000 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். ஓகே, இது வரைக்கும் யாரும் கால் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். I'll be back after the break. Please stay tuned, don't go anywhere. ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லைஃப் டிவி 2011ஆம் ஆண்டு டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு இந்த ஊழியத்தின் மூலமாய் 65 தேசங்கள் தொடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1,50,00,000 வீடுகள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். அநேக இடங்களுக்கு சபையால் செல்ல முடியாது. அநேக இடங்களுக்கு நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த லைஃப் டிவி மூலமாய் எங்களால் தொடப்படக்கூடாத முடியாத வீடுகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால தொடப்படுகிறது. எல்லாரும் ஆலயத்திற்கு வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் வித்தியாச மதங்களை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு லைஃப் டிவி மூலமாய் சுவிசேஷத்தை சொல்லவும், அவர்கள் வீடுகளில் துதி பாடல்களை கேட்கவும் இந்த லைஃப் டிவி மிகவும் ஒரு நங்கூரமாய் இருக்கின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்த காரியத்தை செய்தாலும் எங்களுக்கு பணம் தேவை. இந்த லைஃப் டிவி ஒரு மாதத்திற்கு மாத்திரம் 30 லட்சம் அவர்கள் செலவழிக்கிறார்கள். யாருமே அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் தேவன் மேல் அவர்கள் விசுவாசத்தை வைத்து டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் துணிகரமாக செய்கிற இந்த ஊழியத்திற்கு நீங்களும் ஒரு பங்காளராய் மாற முடியும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்திற்காக அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் போக முடியாத இடங்களுக்கு லைஃப் டிவி போய் சுவிசேஷத்தை சொல்லும். மறக்க வேண்டாம், நான் ஒரு நம்பர் உங்களுக்கு தருகிறேன். அதன் மூலமாய் நீங்கள் கூகுள் பேயோ போன் பே அதில் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். எழுதிக் கொள்ளுங்கள். 77 60 74 75 95 77 60 74 75 95. இந்த போன் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பேயோ போன் பேயோ நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கொடுக்கிற பணத்தின் மூலமாய் யோசித்து பாருங்கள், 1,50,000 வீடுகள் தொடப்படுகிறது. ஒரு வீட்டில் 5 பேர் இதை பார்த்தாலும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த டெலிவிஷன் மூலமாய்
ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெல்கம் பேக் டு ஸ்கிராம்பிள் வேர்ல்ட். ஸோ இப்போ வந்துட்டு வேர்ட் ஸ்கிராம்பிளில் உங்களை வரவேற்கிறோம். ஸோ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது வந்து அதில் வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அது வந்து there are 2 names in it. ஸோ ஒருத்தரோட இது வந்து நான் சொல்லிட்டேன். அவர் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து முடி இருக்கும். ஸோ அவர் தன்னுடைய சேஷ்ட புஸ்திர பாகத்தை விட்டு கொடுத்தவர் என்று நான் சொன்னேன். ஸோ இதில் வந்து அந்த 2 பேரில் ஒருத்தரோட பேர். ஸோ நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர், ஒரு கால் வருது, யாருன்னு பார்த்துடலாம். பிரைஸ் தி லார்ட். உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓ சார்ல்ஸ். சார்ல்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். சார்ல்ஸ் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. வெரி குட். சரி, நான் இப்ப கேட்டேன் இல்லையா? சோ அதுல வந்து சொல்லுங்க பாப்போம், ஆன்சர் என்ன கரெக்டான்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஜேக்கப் அண்ட் ஈசா. நீங்க போட்டது எனக்கு டவுட் வந்துச்சு. அப்போ நான் ஸ்பெல்லிங் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓ வெரி குட் வெரி குட். சூப்பர் 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 சார்ல்ஸ். ஸோ தொடர்ந்து பாருங்க. அடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. சரியா? பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாய் பாய். சார்ல்ஸ் கால் பண்ணி வந்து 2 ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. அதாவது வந்து ஜேக்கப் அண்ட் ஏசான்ட்டு, அதாவது யாக்கோப் அண்ட் ஏசா. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஐசக்குக்கு, அதாவது ஈசாக்குக்கு பிறந்தவர்கள். ஸோ இவங்க என்னாச்சுன்னா ஈசாக்கு அண்ட் ரெபேக்காலுக்கு பிறந்தவங்க. ஸோ இதில் வந்து மூத்தவர் வந்து ஏசா, 2வது வந்து யாக்கோபு. ஸோ யாக்கோபு வந்துட்டு, அதாவது ஏசா வந்து எப்படின்னா வெளியில், அதாவது வேட்டையாடுறதுலையும் அந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். ஸோ யாக்கோபு வந்து வீட்லேயே இருப்பார். ஸோ இப்படி அந்த கதை போகும். அதுக்கப்புறம் வந்து ஏசா ஒரு நாள் வேட்டையாடிட்டு வருவார். அவருக்கு வந்து சாப்பிட ஒன்றும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை தன்னுடைய தம்பிக்கே கொடுத்துருவார். ஸோ கடைசியில் வந்து ஏசாவை வந்துட்டு, அதாவது ஈசாக்கு வந்து, அதாவது ரொம்ப கண்ணு தெரியாத சமயத்தில் வந்து அவர் வந்து வேட்டையாடி, அதாவது ஈசாவை கூப்பிட்டு வேட்டையாடி வந்து எனக்கு ஏதாவது கொண்டு வா, நான் வந்து சாப்பிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன்ட்டு இதை வந்து அவங்க அம்மா ரெபேக்கால் தெரிஞ்சு வச்சுட்டு, ஸோ ஒரு ஆட்டை இது பண்ணி அந்த ஆட்டு தோலை வந்து மேலே போர்த்திட்டு இவங்களை ஏதாவது யாக்கோபை கொண்டு போயிட்டு அதை கொடுக்க சொல்லி சாப்பிட்டுட்டு ஸோ யாக்கோபை ஆசீர்வதிச்சுருவார். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து யாக்கோபை வந்து இது ஈசாக்கு தெரிஞ்சதும் அவங்க அம்மா வந்து யாக்கோபை வந்து இன்னொரு இடத்துக்கு, அவங்க தம்பியோட லாபான இடத்துக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கடைசியில் யாக்கோப் வந்து பெரிய ஆளாக வரும்போது திருப்பி தன்னுடைய அண்ணனை பார்க்க வருவார். அப்போ பயப்படுவார். அதுக்கு தான் வந்து மந்தையாக ஆடுகள், ஒட்டகம் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து காணிக்கையாக ஒரு சகோதரர் கொடுப்பாரு. ஆனால் சகோதரர் வந்து இவர் நினைச்ச மாதிரி இல்லை. இவர் வந்து மன்னிச்சு அவரை ஏற்றுக்கொள்வார். ஸோ இப்படி தான் அந்த கதை போகும். படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சண்டே கிளாஸில் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. ஸோ இப்படி தான் உங்கள் ஸ்டோரி இருக்கும். சரியா? இப்போ கரெக்டான ஆன்சர் சொன்ன சார்ல்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். மே காட் பிளஸ் யூ மை டியர். ஸோ திருப்பி நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ அடுத்து நிறையா கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்க்ரீனில் வந்துட்டு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். So I'll be back after the break. Please stay tuned. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತಹ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಲೈಫ್ ಟಿವಿ ವೀಕ್ಷಕರು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತಹ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯವನ್ನು ಇದನ್ನು ನಡೆಸುವಂತ ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದರ ಮುಖಾಂತರ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಕರ್ನಾಟಕ ಆಮೇಲೆ ಅನೇಕ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು, ಹಾಡುಗಳನ್ನು ಕೇಳುವಂತೆ, ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಂತೆ ದೇವರು ಈ ಲೈಫ್ ಟಿವಿನನ್ನು ಅದ್ಭುತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಜವಾಗಿ ಇವತ್ತು ನಾನು ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಜೊತೆ
ಮಾತನಾಡಲು ದೇವರ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬನ್ನಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ, ಹಾಡುಗಳ ಮುಖಾಂತರ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳೋಣ. ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾದಂತ ದೇವರೇ, ಕೃಪಾ ಸತ್ಯ ಸಂಪೂರ್ಣನೇ, ಕೃಪೆಯುಳ್ಳ ರಾಜ, ನಿನಗೆ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವು ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಂತ ನಿನ್ನನ್ನು ನಂಬಿದಂತ ನಾವು ಈ ಸತ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದ್ದು ನಿನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ ನಿನ್ನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಇತರರಿಗೆ ತಿಳಿಸುತ್ತಾ ನಿನ್ನ ಲಕ್ಷಣಗಳು ನಾವು ಧರಿಸಿಕೊಂಡು ಆ ಲಕ್ಷಣಗಳನ್ನು ಇತರರಿಗೆ ತೋರಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಉಪಯೋಗಿಸಪ್ಪ ದೇವ. ಇವತ್ತು ಈ ಲೈವ್ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನೂ ನೋಡುವಂತೆ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುವಂತೆ ನೀನು ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದೀಯಪ್ಪ. ಆ ಲೈವ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯವನ್ನು ಎಲ್ಲರನ್ನೂ ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೇನಪ್ಪ. ನಿಜವಾಗಿ ಅವರು ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಈ ಮೀಡಿಯಾ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಪ್ಪ. ಅವ್ರನ್ನೂ ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪದಿಂದ ಆಶೀರ್ವದಿಸು. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಅವರಿಗೆ ಸಹಕರಿಸುವಂತ ಎಲ್ಲ ಟೀಮ್ ಮೆಂಬರ್ಸ್ ನನ್ನು, ಟೆಕ್ನಿಷಿಯನ್ಸ್ ನನ್ನು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀನಪ್ಪ. ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ನಿನ್ನ ರಾಜ್ಯ ವ್ಯಾಪ್ತಿಗಾಗಿ ಈ ಚಾನಲಿನ ಅನೇಕ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಮಾಡುವಂತೆ ಕೃಪೆಯನ್ನು ನೀಡು. ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕಂತ ಯೇಸು ಅತಿ ಶ್ರೇಷ್ಠವುಳ್ಳ ಶಕ್ತಿವುಳ್ಳ ನಾಮದಿಂದ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಕರ್ತನೆ, ಆಮೇನ್. ಲೈವ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯಕ್ಕೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತ ವಂದನೆಗಳು. ಈ ಲೈವ್ ಟಿವಿಯನ್ನು ವೀಕ್ಷಿಸುವಂತ ಜನರೇ, ನಾವೆಲ್ಲರೂ ಈ ಮೀಡಿಯಾ ಮಿನಿಸ್ಟ್ರಿಗೋಸ್ಕರ, ಈ ಲೈವ್ ಟಿವಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಈಗ ನಾವು ಮಾಡಲಾರದ ಕಾರ್ಯಗಳು ಈ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮ್ದಾದಂತ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಹಾಯವನ್ನು, ನಮ್ದಾದಂತ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ನಾವು ಮಾಡೋಣ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇಲೆ வெல்கம் பேக் டு வேர்ட் ஸ்கிராம்பிள். ஸோ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து சார்ல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொல்லிட்டாரு. அதாவது ஜேக்கப் அண்ட் ஏசா, அதாவது யாக்கோபு அண்ட் ஏசான்னு சொல்லிட்டு, ஸோ இதை பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ தேர் ஆர் 2 கேரக்டர்ஸ் இன் இட் அண்ட் 2 கேரக்டருமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எடுக்கப்பட்டது. ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எடுக்கப்பட்டது. ஸோ தெரிஞ்சா நீங்கள் வந்துட்டு கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 7353277000. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, கால் பண்ணுங்க, உங்கள் ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். சரியா? ஸோ மறக்காமல் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். பிரைஸ் தி லார்ட். சார்ல்ஸ் சொல்லுங்க. சார்ல்ஸ், என்ன ஆன்சர்? ஆன்சர் வந்து ரேச்சல் அண்ட் லேயா. ஓ, ரேச்சல் அண்ட் லேயா. ஓகே, லியா. ஓகேயா, சரி. இது எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது எப்படி கண்டுபிடிச்சீங்க? சொன்னீங்களா? சரி, இதுல வந்து 2 பேரும் யாருன்னு தெரியுமா? ரேச்சலும் அதாவது வந்து லியாவும் யாருன்னு தெரியுமா? அதாவது இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா? யாரு? அக்கா தங்கச்சி. ரைட்டு, அக்கா தங்கச்சிங்க 2 பேரும். வேற என்ன தெரியும்? யாரோட ஒய்ஃப்? சூப்பர் 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 சூப்பர். ஓகே சார்ல்ஸ், கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காட் பிளஸ் யூ. அது 2மே கரெக்டான ஆன்சர். அதாவது வந்து ரேச்சல் அண்ட் லியா. ஓகேயா? காட் பிளஸ் யூ. பாய். ஸோ சார்ல்ஸ் கரெக்டாக வந்து ஆன்சர் சொல்லிட்டாப்ல. ஸோ அகெயின் ஆன்சர் கால் பண்ணி, அதாவது வந்து ரேச்சல் அண்ட் லியா, அதாவது ராகேல் அண்ட் லேயான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து யாக்கோபோட 2 மனைவிகள். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து
லேயால் தான் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒர்க் பண்ணதுக்கு ரேச்சலுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்போது பட் வந்து அவங்க மாமனார் வந்து அவரை ஏமாற்றி அதாவது வந்து லேயால் கட்டி வச்சிருவார். தென் அகைன் ஒரு 7 வருஷம் யாக்கோபு வந்து அதாவது ரேச்சலுக்காக வந்து உழைத்து அதாவது அந்த வேலை செஞ்சு அவங்கள வந்து ஒய்ஃபாக வச்சுக்கிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து மாமனாரை விட்டு வருவார். ஸோ வந்துட்டு அப்புறம் பெரிய இதாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா அந்த ஜேக்கப்போட அப்படியே அந்த ஜென்ரேஷன்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதான். கங்க்ராச்சுலேஷன் சார்ல்ஸ், கால் பண்ணதுக்கு. நீங்கள் சொன்னது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து ஒரு என்னன்னு சொல்லிட்டு அதாவது அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்பர் தெரியும் பாருங்கள், அந்த நேம்ஸ். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கு இடையில வந்து நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வரேன். ஸோ தென் ஐ வில் பி பேக் ஆஃப்டர் த பிரேக். ಆತ್ಮೀಯ ವೀಕ್ಷಕರೇ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ವಂದನೆಗಳು. ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ದೇವರ ಕೃಪೆ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಗಳು, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ತುಂಬ ವಂದನೆಗಳು. ಈ ನಮ್ಮ ಲೈಫ್ ಟಿವಿಯ ಮೂಲಕ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಮತ್ತು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಿ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ತುಂಬ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ಈ ಲೈಫ್ ಟಿವಿಯು ACT ನೆಟ್ವರ್ಕಲ್ಲಿ ಪ್ರಸಾರವಾಗುತ್ತಿತ್ತು. ಅದನ್ನು ನಡೆಸಲು ತುಂಬ ಕಷ್ಟವಾಗುತ್ತಿತ್ತು. ನಮ್ಮ ಸ್ಕಾರ್ಪಿಯೋ ವಾಹನವನ್ನು ಮಾರಿ ಅದರಂತ ಬಂದಂಥ ಹಣವನ್ನು ಈ ಅಂಕಗಳನ್ನು ಕಟ್ಟಿದೆವು. ಲೂಕ 6:38 ಇದರ ಪ್ರಕಾರ ಕೊಡಿರಿ, ಹಾಗೆಯೇ ನಿಮಗೂ ಕೊಡ ತುಂಬಿ ಹೊರ ಚೆಲ್ಲುವ ಹಾಗೆ ಕೊಡಲ್ಪಡುವುದು ಎಂಬ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ದೇವರು ಮಹಾಕೃಪೆಯಿಂದ ಈ ನಮ್ಮ ಲೈಫ್ ಟಿವಿಯು ಬೆಂಗಳೂರು ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲದೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಪ್ರಸಾರವಾಗುತ್ತಿದೆ. ಆ ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿರುವ ಸಾಕ್ಷಿಗಳು ಮುಂಬರುವ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಲ್ಲಿ ತಪ್ಪದೆ ವೀಕ್ಷಿಸಿ. ಅದಲ್ಲದೆ ದೇವರ ಮಹಾಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮ ಲೈಫ್ ಟಿವಿಯು ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ 2 ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಪ್ರಸಾರವಾಗುತ್ತಿದೆ, ಕರ್ನೂಲ್ ಮತ್ತು ಅನಂತಪುರ. ಅದಲ್ಲದೆ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ದೇಶ ವಿದೇಶಗಳಲ್ಲಿ ಸಿಂಗಪೂರ್, ಮಲೇಷ್ಯಾ, ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ, ಬ್ರೂನೆ ಮತ್ತು ಬಾಂಗ್ಲಾದೇಶದಲ್ಲಿ ನಮ್ಮ ಚಾನಲು ಪ್ರಸಾರವಾಗುತ್ತಿದೆ. ಕೀರ್ತನೆ 126:6 ಇದರ ಪ್ರಕಾರ ದುಃಖಿಸುತ್ತಾ ಬೀಜವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವವನು, ಹರ್ಷಿಸುತ್ತಾ ಸೆವಡುಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುವನು. ನೀವು ನಮ್ಮನ್ನು ಸಂಪರ್ಕಿಸಬೇಕಾದರೆ 7760747595 ಈ ನಂಬರ್ಗೆ ನೀವು ಕರೆ ಮಾಡಬಹುದು. ನೀವು MO ಮೂಲಕವೂ ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕಳುಹಿಸಬಹುದು. ಲೈಫ್ ಟೆಲಿವಿಷನ್ 9th Cross, ರಮೇಶ್ ನಗರ್, HAL, ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ 37. ನಮ್ಮ ಖಾತೆ ವಿವರ: ಅಕೌಂಟ್ ನೇಮ್ ಲೈಫ್ ಟೆಲಿವಿಷನ್, ಅಕೌಂಟ್ ನಂಬರ್ 1472202000918, ಬ್ಯಾಂಕ್ HDFC, ಬ್ರಾಂಚ್ ವೈಟ್ಫೀಲ್ಡ್, IFSC HDFC 0001472. தேவரு நிம்மನ್ನು ஆசீர்வதிசಲಿ. ಲೈಫ್ ಟಿವಿ ನೇಯர்களுக்கு ಅನ್பான வேண்டுகோள். ಲೈಫ್ ಟಿವಿಯ ಪ್ರಿಯ ವೀಕ್ಷಕರಿಗೆ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಕರೆಯೋಲೆ. ಲೈಫ್ ಟಿವಿ ಅನೇಕ ಎಡத்துக்கு செல்வதற்காக ಲೈಫ್ ಟಿವಿ ಅನೇಕ ಪ್ರದೇಶಗಳಿಗೆ ತಲುಪಲು நம்ம அதோட சுவிசேஷங்கள் அநேக இடத்துக்கு போடுறதுக்காகவும் சுவார்த்தை சந்தேஷ அநேக ಸ್ಥಳಗಳಿಗೆ ತಲುಪಲಿಕ್ಕಾಗಿ நாங்க சின்ன சின்ன ಕಾರ್ಯங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ಇದು வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்களுக்கு உதவி செய்யணும். ನೀವು ನಮಗೆ ಒಂದು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. என்ன உதவி செய்யல? ಯಾವ ರೀತಿ ಸಹಾಯ ಮಾಡ್ತೀರಾ? இப்போ வந்துட்டு நீங்க ಮೊಬೈಲ್ ಫೋನ್ಸ್ ಯೂಸ್ பண்ணிட்டு இருக்கீங்க. ಈಗ ನೀವು ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಆಂಡ್ರಾಯ್ಡ್ ಇರக்கலாம், ಐಫೋನ್ ಇರக்கலாம், ಆಂಡ್ರಾಯ್ಡ್ ಇರಬಹುದು, ಐಫೋನ್ ಇರಬಹುದು, ಟ್ಯಾಬ್ ಇರக்கலாம், ಟ್ಯಾಬ್ ಇರಬಹುದು. எப்படி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், ಹೇಗೆ ನೀವು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದರೂ ಸಹ நீங்க எங்களுக்கு உதவி செய்யலாம். ನನಗೆ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಬಹುದು. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ಹೇಗೆ ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಕವಲೆಪಡಾದೀங்க, நாங்க சொல்லி தரோம். ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ, ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. ಲೈಫ್ ಟಿವಿ என்ற யூடியூப் பேஜுக்கு போகணும். ಲೈಫ್ ಟಿವಿ ಅನ್ನತಕ್ಕದಾದ ಯೂಟ್ಯೂಬ್ ಪೇಜ್ಗೆ ನೀವು ಹೋಗಿ ಹಂಗ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಟನ್ ಇರ್ಕೋ ವಿಡಿಯೋல ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಟನ್ ಇದೆ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ. அதை கிளிக் பண்ணுங்க.
ಅದನ್ನ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கூட கிளிக் ಮಾಡಿ இதை நீங்க பண்ணீங்கன்னா இதை ನೀವು ಮಾಡಿದರೆ நாங்க போடுற புது புது வீடியோஸ் ஆகட்டும், ನಾವು ಹಾಕುವ ಹೊಸ ಹೊಸದ ವಿಡಿಯೋಗಳನ್ನು, ಸರ್ಮನ್ಗಳನ್ನು, ಲೈಫ್ ಟಿವಿல நடத்துற பாஸ்டர்ஸ் அவட ಸರ್ಮನ್ಸ್ ஆகட்டும், ಲೈಫ್ ಟಿವಿ ನಡೀತಕ್ಕದಾದ பாஸ்டர் ஒந்திಗೆ ಬೋಧಕರು ನಡೀತಕ್ಕದಾದ ವಿಶೇಷ ಸಂದೇಶಗಳನ್ನು ಇದೆಲ್ಲಾமே உங்களுக்கு ಇಮ್ಮಿಡಿಯೇಟ್ உங்க ಮೊಬೈಲ್ಗೆ வந்து சேரும். இதெல்லாம் ನಿಮಗೆ ಸುಲಭವಾಗಿ ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ಗೆ ಬಂದು ಸೇರ್ತದೆ. நீங்க எங்க இருந்தாலும் டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்க ಎಲ್ಲೇ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇರಬಹುದು, ಇಲ್ಲ ಹಾಸ್ಪಿಟಲ್ இருக்கலாம், ಆಸ್ಪತ್ರೆಗಳಲ್ಲಿ ಇರಬಹುದು, ಆಫೀಸ್ல இருக்கலாம், ಆಫೀಸಲ್ಲಿ ಇರಬಹುದು, எங்க இருந்தாலும் இந்த வீடியோஸை நீங்க பார்க்கலாம். ಎಲ್ಲಿಂದಲೂ ಸಹ ನೀವು ಈ ವಿಡಿಯೋಗಳನ್ನ ನೋಡಬಹುದು. ಅದು மட்டும் இல்லாம ಅದಲ್ಲದೆ ಫೇಸ್ಬುಕ್ பேஜ் லைஃப் டிவி என்ற பேஜுக்கு போனோம். லைஃப் டிவி என்ற பேஜுக்கு ಹೋಗಿ அதை போய் ஃபாலோ பண்ணுங்க. ಅದನ್ನ ஃபாலோ ಮಾಡಿ அதுல வர லைவ் வீடியோஸ் லைக் ஹலோ விஷஸ் ஆகட்டும், சுட்டீஸ் டைம் ஆகட்டும், ಪ್ರೇಯರ್ ಲೈವ್ ஆகட்டும், ಅಲ್ಲಿ ಬರತಕ್ಕಂತ ಲೈವ್ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು, ಚುಟ್ಟೀಸು, ಹಲೋ ವಿಶಸ್ ಇರಬಹುದು, ಪ್ರೇಯರ್ ಲೈವ್ ஆகட்டும், ಪ್ರೇಯರ್ ಲೈವ್ ಇರಬಹುದು. ಇದೆಲ್ಲಾமே உங்களுக்கு ಇನ್ಸ್ಟೆಂಟಾ வந்து ಸೇரும். ಇದೆಲ್ಲ ಬಂದು ನಿಮಗೆ ಇನ್ಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. ಇதை நீங்க பார்க்கலாம், ಇದನ್ನ ನೋಡಬಹುದು, ಲೈಕ್ கொடுக்கலாம், ಲೈಕ್ ಮಾಡಬಹುದು, ஷேர் பண்ணலாம், ஷேர் கூட ಮಾಡಬಹುದು. இது ஷேர் பண்ண உடனே இது ஷேர் ಮಾಡಿದ ತಕ್ಷಣ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு 1000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ನಿಮಗೆ ಒಂದು 1000 ಜನ ಸ್ನೇಹಿತರಿದ್ದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ போய் ரீச் ஆயிடும். அது ಎಲ್ಲರಿಗೂ ತಲುಪುತ್ತದೆ. ಇದರ ಮೂಲಕ ಸುವಿಶೇಷ வந்து ரொம்ப ಫಾಸ್ಟಾ ಮೂವ್ ಆகும். ಇದರ ಮೂಲಕ ಸುವಾರ್ತೆಯು ಬಹಳ ವೇಗವಾಗಿ ತಲುಪುತ್ತದೆ. இது ரொம்ப ஈஸியான ஐடியா இல்ல, இது ಬಹಳ ಸುಲಭವಾಗಿದೆ ಅಲ್ವಾ? ಓಕೆ, ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಪೇಜ್ಗೆ போங்க. ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಪೇಜ್ಗೆ ಹೋಗಿ ಲೈಫ್ ಟಿವಿ ಪೇಜ್ಗೆ போயிட்டு ಲೈಫ್ ಟಿವಿ ಪೇಜ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅದರಲ್ಲೂ ಫಾಲೋ பண்ணுங்க. ಅದರಲ್ಲೂ ನೀವು ಫಾಲೋ ಮಾಡಿ. இந்த 3 காரியங்களும் நீங்க எங்களுக்கு செய்யணும். ಈ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು ನಮಗೆ ಮಾಡಬೇಕು. நாங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எல்லா ಈ ಒಂದು ವೇದಿಕೆಯಲ್ಲಿ நிறைய இடத்துக்கு ஜனங்களுக்கு போய் எப்படியெல்லாம் சேரணுமோ அந்த மாதிரி நம்ம சுவிசேஷத்தை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். எல்லா ಕಡೆಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ವೇಗವಾಗಿ ಈ ಒಂದು ವಾಹಿನಿ ಮೂಲಕ ತಲುಪಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்ம தெய்வத்தின் ராஜ்யத்தை கட்டணும்னா, தேவர ராஜ்யವನ್ನು கட்டலிಕ್ಕೆ நம்ம எல்லாருமே ஒன்னா சேரணும், நாவெல்லரும் ஒன்றாகಬೇಕು. இதோட பலனை வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா கண்டிப்பா வந்து சேரும். ಇದರ ಒಂದು ಫಲ ಬಂದು ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಬಂದು ತಲುಪುತ್ತದೆ. இந்த ಈ ಆಶೀರ್ವಾದವು உலகத்தில் மட்டும் இல்லாம லோகದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಆಶೀರ್ವಾದத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. ಸರಿ நேயர்களே, சரி விசுவாசிகளே, யூடியூப் பேஜுக்கு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் பேஜுக்கு ಹೋಗಿ சப்ஸ்கிரைப் ಮಾಡಿ, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் ಮಾಡಿ ஆல் என்ற ஆப்ஷனுக்கு போய் ஆல் ಅನ್ನುವ ஆப்ஷனுக்கு ಹೋಗಿ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் ಮಾಡಿ. ஸோ நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு நான் ನಿಮಗೆ ಹೇಳುವ எல்லா ವಿಡಿಯೋಗಳು ಬಂದು ಸೇರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. ஃபேஸ்புக் பேஜுக்கு ಹೋಗಿ லைக் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் ಕೊಡಿ, ஃபாலோ ಮಾಡಿ, ஷேர் ಮಾಡಿ. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ಹೋಗಿ ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ ಮಾಡಿ. சரி, இந்த வேலையை நீங்க செய்வீங்கன்றத நாங்க நம்புறோம். ಈ ಕೆಲಸವನ್ನ ನೀವು ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ಇದು எங்களுக்கு நீங்க செய்யற ஒரு உதவியா இருக்கும். ಇದು ನೀವು ನನಗೆ ಮಾಡುವ ದೊಡ್ಡ ಸಹಾಯವಾಗಿದೆ. ಉங்க ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳಿಗೂ சொல்லுங்க இத பற்றி. ಇದರ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಹೇಳಿ. ಎಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳோட ಮೊಬೈಲ್ ಫೋನ್ಸ್ வாங்கி ಎಲ್ಲರ ಸ್ನೇಹಿತರ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ತೆಗೆದುಕೊಂಡು வாங்கிட்டு நீங்களே வந்துட்டு யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ನೀವೇ ಯೂಟ್ಯೂಬ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ಫೇಸ್ಬುಕ್ பேஜ் ஃபாலோ பண்ணவே பேஜ்ನ ಸಹ ஃபாலோ ಮಾಡಿ. இதை நீங்க பண்ணீங்கன்னா, இதை நீங்க ಮಾಡಿದ್ರೆ கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல எந்த கஷ்டம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಷ್ಟವಿದ್ದಲ್ಲಿ அந்த சர்மன்ஸ் ஆகட்டும், இல்ல பாடல் ஆகட்டும், ஏதோ ஒரு மூலியமா கர்த்தர் அவங்க கிட்ட பேசுவாங்க. ಒಂದು ಸರ್ಮನ್ ಮೂಲಕವಾಗಲಿ, ಒಂದು ಹಾಡಿನ ಮೂಲಕವಾಗಲಿ, ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರವರನ್ನ ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. ಸೊ ಅದರಿಂದ நீங்க அவங்களுக்கும் வந்துட்டு கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்ற மாதிரி ஆயிடும். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಸಹ ಅವರಿಗೆ ಒಂದು ಸುವಾರ್ತೆನ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಆಗುತ್ತದೆ. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, ಬಹಳ ಈಸಿ ಆಗಿದೆ ಅಲ್ವಾ? ಸರಿ ನೇಗ್ಲೆ, நீங்க ಇದು பண்ணுவீங்கன்றத ನಾನು ನಂಬುறேன். ಸರಿ ವೀಕ್ಷಕರೇ, ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಇದನ್ನ ಮಾಡ್ತೀರ ಅಂತ ನಾನು ನಂಬ್ತಾ ಇದ್ದೀನಿ. சரி, தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ ஆல். வெல்கம் பேக் டு வேர்ட்ஸ் கிராம்பிள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தோம். ஸோ 2 கேரக்டர் கேட்டிருந்தோம். there are 2 names in that. ஸோ Praise the Lord.
சார்ல்ஸ் பேசுறேன். எஸ் சார்ல்ஸ், சொல்லுங்க சார்ல்ஸ், என்ன ஆன்சர்? ஆன்சர் வந்து பவுல் சீலா. ஓகே, பவுல் சீலாஸ். ஓகே, இது வந்து அவங்க ரெண்டு பேரும் இயேசுவோட ஊழியம் செஞ்சிருந்தாங்க. ஓகே, வேற என்ன நடந்துச்சு? அவங்க வந்து நிறைய அவங்க அதாவது வந்து அவங்க ஊழியம் செஞ்சாங்க, ரைட்டு. ஸோ அவங்க வாழ்க்கையில நிறைய நடந்துச்சு, தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா? அவங்க அதாவது ரெண்டு பேரும் வந்து ஊழியம் செஞ்சாங்க. ஸோ அவங்க அதாவது அவங்க வாழ்க்கையில் இருக்கும்போது நிறையா நடந்தது, அற்புதங்கள்லாம் நடந்தது. அதில் ஒரு மேஜராக பைபிளில் வந்துட்டு ஒரு அற்புதம் வந்து அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டது. அதாவது அவங்க வந்து அதாவது அவங்க வந்து கடவுளோட ஊழியத்தை செஞ்சாங்க இல்லையா? ஸோ அவங்க செய்யும்போது ஒரு பயங்கரமான ஒரு அற்புதம் நடந்தது. அது வந்து அதன் மூலமா வந்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ அதை வந்து அது என்னன்னு தெரியுமா? அது என்ன அற்புதம்னு தெரியுமா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சார்ல்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கால் பண்ணதுக்கு. அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ், காட் பிளஸ் யூ. ஓகே ஓகே, பாய் பாய். ஸோ சார்ல்ஸ் அகெயின், ஸோ 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒரே ஆளே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்துட்டு என்னென்னா பால் அண்ட் சிலாஸ். ஸோ இதுவங்க வந்துட்டு அதாவது வந்து ரோமன்ஸ் ஒரு வாட்டி வந்து இது பண்ணிருக்கும்போது இவங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அப்போ ஜெயிலில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ப்ரே பண்ணும்போது இந்த சங்கிலிகள் எல்லாமே அதாவது கதவுகள் எல்லாம் அதாவது தானாகவே திறக்கும். அப்புறம் கட்டுகள் எல்லாம் வந்துட்டு செயினை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த செயின் எல்லாம் தானாகவே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த சிறைக்கால சேவகர் வந்து தன்னையே தற்கொலை பண்ண போவார். அப்போ தான் வந்துட்டு பவுல் சொல்லுவார், நோ நாங்கள் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரே வந்துட்டு ரட்சிக்கப்படுவார். ஸோ நிறைய பேர் அதன் மூலமாக வந்துட்டு ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ இவங்க வந்து விடுதலை ஆகி வருவாங்க. ஸோ அது அப்படியே வந்து ஒரு ஸ்டோரி போகும். ஸோ இதான் வந்துட்டு இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார்ல்ஸ் for giving an correct answer. So may God bless you. ஸோ இப்போ வந்து அடுத்த ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து சார்ல்ஸ் கரெக்டாக, அதாவது 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து அடுத்து ஒரு கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினை வந்துட்டு நீங்கள் நல்லா கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து க்ளூ ஏதாவது கிடைச்சதுன்னா அது நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 நம்பர். பாருங்கள், there are 2 characters, 2 names. ஓகே, ஸோ அந்த 2 names இருக்குது. ஸோ அப்படி தெரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு யாருன்னு தெரிஞ்சால் வந்து நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000.
7353277000. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி வந்துட்டு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து யூடியூப்லையும் லைவாக போயிட்டுருக்கு, அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் லைவாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருந்தாலும் நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ லெட் தம் ஆல்சோ ஹேவ் அ ட்ரை ஆன் தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களும் வந்து கால் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஒரு காலர் இருக்கார். ஸோ அவரும் அதே சேம் காலர் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ கால் பண்ண காலர் தான். பிரைஸ் எல்லாம் எஸ் சார்ல்ஸ் சொல்லுங்கள். சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். சரி, ஓகே. ஜோஷ்வா அண்ட் காலேப் 2 பேரும் கரெக்ட். ஸோ இவங்க யாரு, இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க வந்து பைபிள்ல வந்து இவங்களோட ரோல் என்னவா இருந்தது சொல்ல முடியுமா? கானான் தேசத்துக்கு எதுக்கு போனாங்க? எதுக்கு பார்க்க போனாங்க? நாடு எப்படி இருக்குதுன்ட்டு போனாங்களா? ஸோ சரி, அவங்க போனாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் போனாங்களா, அவங்களோட வந்து வேற யாரும் போனாங்களா? அவங்க மட்டும் போனாங்களா இல்ல அவங்க கூட வந்து வேற யாரும் போனாங்களா? எத்தனை ஜனங்கள் தெரியுமா? தெரியலையா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நான் வந்து சொல்றேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எனிவே சார்ல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேயா? ஓகே, பாய், காட் பிளஸ் யூ. பாய். அதாவது வந்து இதோட ஆன்சர் வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு, ஜாஷ்வா அண்ட் காலேப். ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு மோசே வந்து கானான் தேசத்தை வந்து வேவு பார்க்கறதுக்காக, அதாவது அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக மொத்தம் வந்து 12 பேரை அனுப்புனார். ஸோ ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து 12 பேரை அனுப்புனாங்க. ஸோ மோசே அனுப்பும் போது இந்த 12 பேர்லையும் ஒவ்வொருத்தரும் போனாங்க. ஸோ இதில் வந்து இந்த 12 பேரில் வேவு பார்க்க போனவங்களில் 10 பேர் வந்து they came out with a negative answer saying that okay, இந்த அதாவது கானான் தேசம் வந்து பாலும் தேனும் ஓடுற தேசம் தான், அதில் வந்து இதோ இந்த பழத்தை எல்லாம் கொடுக்குறாங்க, பழத்தையெல்லாம் கொடுத்துட்டோம், இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப செழிப்பான தேசமாக இருக்குது, ஆனால் அங்கே உள்ள மக்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய ஜெய்ஜாண்டிக்கா பலவான்களாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏனோக்கோட அதாவது வந்துட்டு அந்த வகையார், அதாவது பெரிய பெரிய பைல்வான் மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம தோக்கடிக்கிறது வந்து இவங்களை வந்துட்டு ஈஸியாக தோக்கடிக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அந்த இடத்துலன்னா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவங்க மறந்துட்டு அவங்க சுய சிந்தையில் என்ன பண்ணிட்டாங்க. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா கோலியாத்து வந்துட்டு தாவீது வந்து கோலியாத்தை எதிர்த்து வரும்போது ஸோ எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் தாவீது மட்டும் பயப்படல. ஏன்னா தாவீதுக்கு தெரியும் கர்த்தருடைய சித்தம் என்ன என்று. ஸோ அவன் மூலமாக தான் கோலியாத் சாக போறான்ட்டு அதாவது தாவீதுக்கு வந்து நன்றா தெரியும். ஸோ அதனால வந்து அவன் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு இவனோட எல்லாரும் சின்ன பையனா இருக்கான், ஒன்றும் இது பண்ணலன்னு சொன்ன போதும் அவனோட போய் ஃபைட் பண்ணான். பட் ஏன் அவன் ஜெயிச்சான்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டான், அதனால ஜெயிச்சான். பட் இங்கே வந்து என்ன ஆச்சு, கடவுள் சொன்ன வாக்குத்தத்தத்தை இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டு இவங்க தங்களோட சுய சிந்தையில வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க வந்து பெரிய பயில்வானா இருக்காங்க, நம்மளால வந்து ஃபைட் பண்ணி அழிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு நெகட்டிவா சொல்றாங்க. பட் வேறஸ் ஜாஷ்வாவும் காலேபும் வந்து தைரியமா வந்து என்ன சொல்றாங்க, அதாவது வந்து கண்டிப்பா இந்த தேசத்தை நம்ம வந்துட்டு அதாவது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அந்த தேசத்தை இப்பயே நம்ம போய் அட்டாக் பண்ணால் அந்த தேசத்தை பிடிக்கலான்ட்டு. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன ரிப்போர்ட்லையும் ஆனால் வந்து எது மெஜாரிட்டியோ அதைத்தான் வந்து எல்லாரும் நம்பினாங்க. ஸோ அதனால வந்துட்டு தே ஹாவ் டு வெயிட் ஃபார் another few more years to capture this country, this place கானான். ஸோ அதுக்கப்புறம் தான் கடவுள் சொல்வார். ஸோ அதாவது இவங்க சந்ததியில் உள்ளவங்க மட்டும், அதாவது அந்த சந்ததி மற்றவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க, இவங்க சந்ததியில் உள்ளவங்க மட்டும்தான் அந்த தேசத்தை சுதந்திரிப்பாங்க
செய்வாங்கன்னு கடவுள் வந்து சொல்லுவார். கடைசியில் அதான் நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம நிறைய நினச்சிட்டு இருப்போம், நம்ம வாழ்க்கையில் நம்ம இது பண்ணிடுவோம், அது பண்ணிடுவோம், நம்மளால் எல்லாம் முடியும், இல்லை வந்துட்டு இது பண்ண முடியாதுன்ட்டு. ஆனால் நம்ம ஒன்று மட்டும் நம்ம மறந்துடுவோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அதாவது நம்ம வந்து நம்ம மனசில் வச்சுட்டு அதை பற்றி பிடித்து கொள்வதற்கு மறந்துடுறோம். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதை பற்றி பிடித்தோம்னா, அவரோட வாக்குத்தத்தத்தின் மூலமாக நம்ம நடந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம கடவுள் என்ன நம்மளை வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு வச்சிருக்காரோ அந்த காரியங்கள் வந்து நம்மளுக்கு வெறும் விரைவாக கைகூடும். இதான் வந்து இந்த இதில் வந்து நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஐ வில் பி பேக் ஆஃப்டர் த பிரேக். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். In my life, you took my darkness and gave me. Yes, I உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தன் உயிருள்ள நாளெல்லாம் துதிப்பாடியே உம்மையே ஆராதிப்பே. ஹலோ, வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 4 கொஸ்டின்கள் கேட்டிருந்தோம். 4க்குமே வந்து சரியான ஆன்சர் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து 5வது ஒரு கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். அதாவது ADEAVEM. ஸோ இதில் வந்துட்டு 2 பெயர்கள் இருக்கிறது. ஸோ 2 பேர் இருக்கு. ஸோ இந்த நான் இன்னைக்கு அதாவது போன வாரம் சரி இந்த வாரம் சரி நம்ம வந்து 2 அதாவது நேம்ஸ் தான் வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 2 நேம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 7353277000 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ 7353277000 இந்த எண்ணுக்கு நீங்கள் அதாவது தொடர்பு கொண்டு நீங்கள் வந்துட்டு கால் பண்ணலாம். கால் பண்ணுங்கள், தெரிஞ்சால் கால் பண்ணி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இந்த கேரக்டர்ஸ் 2 பேரும் நம்ம வந்து எடுத்திருக்கிறது வந்து பழைய ஏற்பாட்டில் இருந்து எடுத்திருக்கோம்.
ஸோ அநேகமாக வந்து இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செய்து கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000. ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், 7353277000. ஸோ இது வரைக்கும் வந்து 4 questions நம்ம பார்த்தோம். 4 questionஸுமே சார்ல்ஸுங்கிறவர் வந்து ஆன்சர் பண்ணார். ஸோ இப்போ வந்து இது வந்து 5வது question, 5th question. ஸோ 5th question வந்து இதில் வந்து 2 பேர்கள் இருக்கிறது. ஸோ இந்த 2 பேரில் வந்துட்டு எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சால், அதாவது வந்து நான் சொல்லிட்டேன் இது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அப்படி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000. 7353277000. இப்போ ஒரு காலர் கால் பண்ணியிருக்காங்க, நான் மிஸ் ஆகிடுச்சு, கால் மிஸ் ஆகிருக்கு. ஸோ எனிவே ப்ளீஸ் ட்ரை அகெயின். ஸோ கால் பண்ணுங்க. ஸோ இது வந்து 2 கேரக்டர்ஸ், அதாவது தெர் ஆர் 2 நேம்ஸ். அதாவது வந்து ஒரு இதில் வந்து நான் வந்து ஒரு குழு வேணா தர்றேன். தெர் ஆர் 2 நேம்ஸ். ஒரு ஆள் வந்து ஒரு ஆண், இன்னொரு ஆள் வந்து பெண். ஸோ இப்போ காலர் இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்துடலாம். பிரைஸ் தி லார்ட். எஸ் சார்ல்ஸ், சொல்லுங்க சார்ல்ஸ், என்ன ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து ஆடம் அண்ட் ஈவ். ஓ, ஆடம் அண்ட் ஈவ். சரி, ஓகே. இவங்க யாரு என்ன தெரியுமா? இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க யாருன்னு தெரியுமா? கடவுள் முதலாக படைக்கப்பட்டவர்கள். ஓகேயா, கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். ஃபர்ஸ்ட் இதுல 2 பேர்ல யார வந்து கடவுள் ஃபர்ஸ்ட் படைச்சாரு தெரியுமா? இந்த 2 பேர்ல கடவுள் வந்து யார ஃபர்ஸ்ட் படைச்சாரு? அவரோட சுவாசத்தை யார? ஆதாமா. சரி, ஆதாமுக்கு வந்துட்டு கடவுள் என்ன பண்ணார், எப்படி படைச்சார் தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க, அப்ப சொல்லுங்க பாப்போம். அவர் சுவாசத்தை ஊதுனாரு. ஊதுனது என்னாச்சு? சரி, ஓகே, உயிர் வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து ஏவாளை எப்படி படிச்சாரு? ஈவ வந்து எப்படி படிச்சாரு? ரெண்டாவது எதுல இருந்து படிச்சாரு? எந்த எலும்புல இருந்து? எந்த எலும்புல இருந்து படைச்சாரு தெரியுமா? எந்த எலும்புல இருந்து படைச்சாரு? எலும்புல இருந்து படைச்சாருன்னு சொன்னீங்க, பட் எந்த எலும்புல இருந்து படைச்சாரு தெரியுமா? எந்த எலும்புல இருந்து படைச்சாரு தெரியுமா? யாரோ சொல்ற மாதிரி இருக்கு பின்னாடி இருந்து. ஓகே, கரெக்ட். ஓகே, விலா எலும்புல இருந்து தான் படைத்தார். சரியா? சோ ரொம்ப ரொம்ப கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் காலிங். சோ காட் பிளஸ் யூ. ஓகேயா? ஓகே, பை பாய். சார்ல்ஸ் இவர் வந்து 5வது கொஸ்டின் இவர் தான் ஆன்சர் பண்ணாரு. ஸோ அது வந்து இப்போ ஆன்சர் வந்து ஆடம் அண்ட் ஈவ். ஸோ ஆடம் அண்ட் ஈவ் வந்து முதலாக படைக்கப்பட்டவர்கள். ஆடம் ஃபஸ்ட்டு அதாவது படைக்கப்பட்டவர் வந்து ஆதாம் தான். அதுக்கப்புறம் தான் ஈவை படித்தார். ஆதாமோட விழாவில் இருந்து விழா எலும்பை எடுத்து அவன் அயர்ந்த நித்திரையில் இருக்கும்போது அதாவது விழா எலும்பை எடுத்து ஸோ அதாவது நித்திரை வர பண்ணி அதுக்கப்புறம் விழா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஏவாளை படைத்தார். ஸோ ஏவாளை படைச்சதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து 2 பேரும் வந்து அந்த கடவுளோட அதாவது ஏதேன் தோட்டத்தில் வந்து உலாவி கொண்டு இருப்பாங்க, நல்லா ஜாலியாக இருந்தாங்க. பட் என்னாச்சு, கடவுள் சொல் பேச்சு கேட்கல. ஸோ அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டோம் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க கேட்கல, சொல் பேச்சு கேட்கல.
ஸோ கடவுள் சொன்னார் இதை சாப்பிடக்கூடாதுன்னு. இவங்க சும்மா இருந்தாங்களா? அந்த பாம்பு சொல்கிறத கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? they went ahead and ate that fruit. ஸோ அந்த பழத்தை சாப்பிட்டதுனால தான். ஸோ அதுலேருந்து என்னதுன்னா பழத்தை சாப்பிட்றது வேற, பட் மெயினாக வந்து அவங்க வந்து அதாவது கடவுளோட சொல் பேச்சு கேட்கல. ஸோ இதே மாதிரி பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ பைபிளோட சொல் பேச்சு கேட்காம கடவுளோட சொல் பேச்சு கேட்காம அவங்க எல்லாம் ஏதாவது ஒவ்வொன்றா பண்ணும்போது ஸோ அதுக்குரிய பின்விளைவுகளை அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எந்த டைமுமே அதாவது we should obey God's word. ஸோ கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுக்கு வந்து நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படைந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம கஷ்டப்பட மாட்டோம். அதாவது வந்து இப்போ ஆதாம் வந்து அந்த ஒரு தப்புனால என்னாச்சு? ஏதேன் தோட்டத்திலிருந்து he was thrown out from that beautiful garden. ஸோ இன்னைக்கு வந்து ஆதாம் அந்த தப்பை செய்யணும். ஆதாமை பிளேம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, பிளேம் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஆதாம் வந்து இன்னைக்கு அந்த சொல் பேச்சு கேட்டிருந்தாருன்னா ஒருவேளை நானும் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டோம். அழகாக ஏதேன் தோட்டத்தில் ஜாலியாக சுற்றிட்டு கடவுளோட ஏதாவது ஏசாமியை முகமுகமாக பார்த்துட்டு ஜாலியாக இருந்திருப்போம். பட் அது ஒரு ஸ்டோரி. பட் எனிவே நான் வந்து மெயினாக சொல்ல வந்தது என்னென்னா ஸோ கடவுள் என்ன சொல்கிறாரோ அதற்கு நம்ம கீழ்ப்படினோம். அதே மாதிரி சின்ன பசங்களாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படிங்க. ஸோ கீழ்ப்படினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அம்மா அப்பா வந்து நீங்கள் நல்லா இருக்கதான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கெட்டு போகிறதுக்கு சொல்ல மாட்டாங்க. சில நேரத்தில் திட்டுவாங்க, பட் திட்டினாலும் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்களே ஒழிய உங்களை சரியாக்கணும்னு சொல்லுவாங்களே ஒழிய இல்லை அப்படியே போகட்டும்னு சொல்லி விட்டால் அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்களால் வந்து ப்ராப்பர் டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால தான் சரியா. ஸோ நான் நம்புகிறேன் எல்லாரும் வந்துட்டு அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்பீங்க. ஸோ அது மாதிரி வந்து பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி கடவுளோட வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே. அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டினை பார்த்தோம்னா வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து there are again வந்து two characters in this. So again this question is அதாவது வந்துட்டு இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல உள்ள கேரக்டர். ஸோ ரெண்டு கேரக்டர்ஸும் அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல உள்ள கேரக்டர்ஸ் யாருன்னு நீங்க வந்து பாருங்க, நல்லா பாருங்க. அநேகமாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஒருத்தர் வந்து மிகவும் மிகவும் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஆள், மிகவும் இம்பார்ட்டண்ட்டான ஆள். ஸோ அவர் தான் இதில் இந்த கேரக்டரில் ஒரு கேரக்டர். ஸோ அகைன் ஒரு கால் யாருன்னு பார்த்துடலாம். பிரைஸ் தி லார்ட். எஸ் சார்ல்ஸ், சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. மோசஸ் அண்ட் ஆரோன். சரி, இவங்க ரெண்டு பேரும் யாரு? மோசஸ் யாரு, ஆரோன் யாரு? சொல்லுங்க. சரி, இதுல யார் அண்ணா யார் தம்பி அது சொல்லுங்க. மோசஸ் அண்ணாவா இல்ல ஆரோன் அண்ணாவா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா? ஆமா, கரெக்ட். கன்ஃபார்ம்டா? கன்ஃபார்ம்டா? மோசஸ் தான் அண்ணாவா, ஆரோன் தம்பியா? ஆமா. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேரும் கரெக்ட் தானா ஆன்சரு? ஆமா, கரெக்ட். ஓகே, சரி. இதுல வந்து மோசஸ் வந்து என்ன பண்ணாரு, ஆரோன் என்ன பண்ணாரு சொல்லுங்க. யார வழிநடத்தி? எங்க இருந்து எங்க? கானான் தேசத்துல இருந்தா இல்ல எகிப்து தேசத்துல இருந்தா? அதாவது மோசஸ் வந்து எகிப்து தேசத்துல இருந்து ஆண்டவர் கானான் தேசத்துக்கு வழி ஆனா அவர் வந்து கானான் தேசத்துக்கு மோசஸ் போனாரா? கானான் தேசத்துக்கு மோசஸ் போனாரா? ஏன் போல? என்னாச்சு அவருக்கு? என்னத உடைச்சா? என்ன உடைச்சாரு? அந்த 10 commandments. ஓகே,
அதனாலயா அது சரி ஓகே அதெல்லாம் இது பண்ணாரு. பட் வந்து மோசஸ் வந்து கானான் தேசத்துக்கு போனாரா போகலையா? மோசஸ் வந்து கானான் தேசத்துக்கு போனாரா போகலையா? போகலையா? சரி ஓகே ஓகே சார்ல்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஓகேங்களா, காட் பிளஸ் யூ. ஓகே பாய் பாய் பாய். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோசஸ் அண்ட் ஆரோன் தான். ஸோ மோசஸை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், ஆரோனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த இந்த வாரம் வந்து கால் பண்ணாங்க, ஒரே ஒரு காலில் தான் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணாரு. பட் தயவுசெய்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்து என்னோட அதாவது பணிவான வேண்டுகோள் என்னென்னா, எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள், எல்லாரும் ட்ரை பண்ணி கால் பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ கால் பண்ணுங்கள், ஆன்சரை சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு என்ன சொல்கிறோம், நம்ம இதன் மூலமாவது கொஞ்சம் பைபிளோட பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து நானும் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சதெல்லாம் கிடையாது, நானும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதன் மூலமாக எனக்கும் ஒரு ஏதாவது இதை பற்றி பைபிளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறோன்ற இதனால தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து தயவு செய்து அடுத்த ப்ரோக்ராமில் ப்ளீஸ் எல்லோரும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி கால் பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், யாரும் உங்களை ஒன்று எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இல்லாட்டா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். நானே சில நேரம் தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, நானே பண்ணுறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதனால் வந்து சில நேரம் இதாகுது. பட் மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் டோன்ட் பாதர், ஏன்னா வந்து நம்ம தான் நமக்குள்ளே தான் நம்ம பண்ணுறோம், வெளியில் யார்ட்டும் போய் பண்ணலையே, நமக்குள்ளே பண்ணுறோம். ஸோ பட் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம வந்து ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். இது என்னோட பணிவான வேண்டுகோள், நான் வந்து யாரையும் வந்து தப்பாலாம் சொல்லலை. ஸோ இது வந்து ஒரு பணிவான வேண்டுகோள். அடுத்த நிகழ்ச்சியில் வந்துட்டு தயவுசெய்து எல்லாரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி வந்து கால் பண்ணுங்கள், கால் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நான் வந்து சார்ல்ஸ், ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் நான் வந்து நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி முடிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. ஆல்ரெடி இட் இஸ் 7 o'clock. ஸோ அடுத்த ப்ரோக்ராமுக்கு ஸோ ஐ ஹாவ் டு கிவ் அவே. ஸோ அதனால் வந்துட்டு ஐ எம் வைண்டிங் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஸோ பார்த்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஸோ நீங்கள் அடுத்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க, பார்க்குறது மட்டும் இல்லாமல் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா, பை பை, டேக் கேர். ಪ್ರೀತಿಯಿಂದ ಲೈಫ್ ಟಿವಿಯ ಪ್ರಸಾರ ವಾಹಿನಿ ಕರ್ನಾಟಕದ ಅನೇಕ ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಪ್ರಸಾರವಾಗ್ತಾ ಇದೆ. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕ, ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಯ ಮೂಲಕ, ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿ ಮೂಲಕ ಲೈಫ್ ಟಿವಿಯ ಪ್ರಸಾರ ವಾಹಿನಿಯನ್ನು ಯಶಸ್ಸಿಗೆ ತಂದಿದ್ದೀರಿ. ಒಬ್ಬ ಪಾಪಿ ಮನ ತಿರುಗಿದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ಅದೇ ರೀತಿ ಲೈಫ್ ಟಿವಿಯ ಮುಖಾಂತರ ಸುವಾರ್ತೆ ಮತ್ತು ಹಾಡುಗಳು ಮತ್ತು ಸಾಕ್ಷಿಗಳ ಮುಖಾಂತರ ಅನೇಕ ಜನರುಗಳು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ. ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡುವವರ ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ತುಂಬ ಪ್ರೀತಿ ಉಂಟು. ನೀವು ಮತ್ತು ನಮ್ಮ ಕುಟುಂಬವು ವಿಶೇಷವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಾ. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮತ್ತು ಕಾಣಿಕೆಗಳು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಸೇರಿದಾಗ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸ್ತುತಿ ಹೊಂದುತ್ತದೆ. ವೀಕ್ಷಕರೇ, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ನಿರಂತರವಾಗಿರಲಿ. ನಮ್ಮ ಪ್ರತಿನಿಧಿ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ವಿಶೇಷ ಪ್ರಾರ್ಥನೆ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸಿ ಲೈಫ್ ಟಿವಿಯು ಸರಾಗವಾಗಿ ನಡೆಸಲು ನಿಮ್ಮ ಸಹಕಾರ ಎಂದೆಂದಿಗೂ ನಮ್ಮ ಮೇಲೆ. in my